ஆனா அந்த கட்சியை மட்டும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர்னு போடாம இந்த கருத்து கணிப்புல மற்றவைன்னு போடுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு தோல்வி கிடையாது, அது மக்களுக்கான தோல்வி. கண்டிப்பா பத்திரிகை தரமே கிடையாது. அது எப்படி சொல்லலாம், அது பத்திரிகை கிடையாது சொல்ல போனா. இப்போ நேற்று வந்த கட்சி பேரெல்லாம் போறது, அந்த கட்சி பேரை போடாதது பெரிய தப்பு தான். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேர் போட மாட்டாங்கன்னா விஜய் போடுறாங்கன்னா விஜய் வந்து வரும்போதே வந்து ஒரு கார்பரேட் செட்டை போடுதான் வராரு. விஜய் கொடுக்குற முக்கியத்துவம் சீமானு கொடுக்குதா தப்பு தான். அது கண்டிப்பா அந்த மாதிரி பண்ற ஊடகங்களை மக்கள் புறக்கணிச்சுட்டு போயிடலாம். அது வந்து மக்கள் ஆதரிக்க தேவையில்ல. ஆனாலுமே சீமானவர்கள் கட்சியை நாம் தமிழர்னு போடாம மற்றவைன்னு போறாங்க. குறிப்பிட்ட அந்த ஒரு கட்சியை மட்டும் ஒதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? எங்க ஃபேமிலிலயே டிஎம்கேல இருந்து தான் இருக்காங்க. திமுக நீங்க? ஆமா, திமுக வரணும் பேர் போடாது, அது தப்பு தான். எல்லாரும் பேரும் போடணும். 4 முனை போட்டின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அவருதும் போடணும். அதான் கரெக்ட். அவங்க வந்து மற்றவைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இது பத்திரிகை தர்மமானது. குறிப்பிட்ட சில ஊடகங்கள். ஆமாங்க, ஊடகம் தாங்க அவரை மறுக்கப்படுறாங்க. மக்களுக்காக நிக்கிறவங்கள யார் தான் மதிக்கிறாங்க சொல்லுங்க? ஊடகங்கள் பேசக்கூடாது அப்படின்றதான் உங்களோட இது. வணக்கம் நண்பா. வணக்கம். தேர்தல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப 4ஆம் தேதி ரிசல்ட். இந்த தேர்தல் கொஞ்சம் 4 முனை போட்டி. செய்தி ஊடகங்கள் பத்திரிகைலாம் 4 முனை போட்டி. இப்போ 4 கட்சி போட்டிக்கிறதுனால எந்தெந்த கட்சி எவ்வளவு சீட் அடிக்கும், எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு போறாங்க. நாம் தமிழர் கட்சி தெரியுங்களா? ஆமா, தெரியும். 3வது பெரிய கட்சியா இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு. 3வது பெரிய கட்சி தமிழகத்துல. அந்த ஒரு கட்சியை மட்டும் நாம் தமிழர் பேரை பயன்படுத்துறது இல்ல, மற்றவைன்னு பயன்படுத்துறாங்க. புதுசா வந்த கட்சி எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா 15 வருஷமா ஒரு களத்துல நிக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியா இருக்கு. ஆனாலும் மற்றவைன்னு போடுறாங்க. இது பத்திரிகை தர்மமா? இது ஒரு பப்ளிக் எப்படி பாருங்க? இது நானுமே பார்த்தேன். ஒரு சில கருத்து அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அது தப்பு. முதல்ல போட்டிடுறாங்கன்னா அவங்க பேர் போடணும். இப்போ நீங்க சொல்றாங்க மற்றவங்க பேர்லாம் விஜய், ஸ்டாலின், எடப்பாடிலாம் வந்து இங்க வரல ஆக்சுவலா. ஆனா சீமான் அவர் வந்து இங்க வந்தார். நம்ம இது புது பஸ் ஸ்டாண்டு, ஒரு 10 கடை தள்ளி பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பேசியிருக்காரு. நாங்கெல்லாம் பார்த்தோம். நாங்க எங்க தெரு பசங்களுமே சீமானுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஏன்னா நல்லா பேசுறாரு, தமிழ் நாங்களே அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். அப்படி இருக்கும்போது வந்து எல்லாரும் போட்டிடுறாங்கன்னா எல்லாருமே தான் போடணும். போடாம இருக்குது தப்பு தான். இப்போ ஒரு சாதி மத தீண்டாமை மாதிரி அது வந்து ஒரு ஊடக தீண்டாமை மாதிரி ஆகிடுது. முதல்ல போட்டி போடுறாங்கன்னா யார் யார் களத்தில் நிற்கிறாங்களோ எல்லாருக்கும் சரிசமா இவங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு போடணும். நீங்க சொல்ற மாதிரி அது மாதிரி பண்றது தப்பு தான். கள நிலவரப்படி எந்த ஒரு கட்சியுமே குறிப்பிட்ட வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நாம் தமிழர் கட்சி 8.5 விழுக்காடுக்கு தனிச்சு நிக்கிறதுனால குறிப்பிட்ட சொல்லலாம். 8.5 விழுக்காடு வாக்கு இருக்கிற கட்சியோட பேரை தவிர்க்கிறாங்களா? அது என்ன காரணமா இருக்கும்? இப்ப நாம் தமிழர் பேரை தவிர்க்க என்ன காரணமா இருக்கும்? ஏன் எதனால தவிர்க்கணும்? ஒரு சீமான் அவர் நல்லா பேசுறாரு, எங்க ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு பயப்படுறவங்களா இருக்கலாம். சாதாரணமாவே பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பேர் போட மாட்டாங்கன்னா விஜய் போடுறாங்கன்னா விஜய் வந்து வரும்போதே வந்து ஒரு கார்பரேட் செட்டை போடுதான் வர்றாரு. இது முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு போராட்டத்துல இருந்தா எல்லாமே அரசியலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா விஜய் தான் வந்து ஒரு வித்தியாசமா இருக்காரு. விஜய் கொடுக்குற முக்கியத்துவம் சீமானு கொடுக்குதா தப்பு தான். அது கண்டிப்பா அந்த மாதிரி பண்ற ஊடகங்களை மக்கள் புறக்கணிச்சுட்டு போயிடலாம். அது வந்து மக்கள் ஆதரிக்க தேவையில்ல. எல்லாரும் அதாவது வந்து நடுநிலையா என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி ஊடகங்களை மக்கள் ஆதரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 8% இருக்கிற ஒரு கட்சியை மற்றவை லிஸ்ட்ல போடுறாங்க. ஆனா எந்த ஒரு பப்ளிக் இதை குறித்து ஒரு கேள்வியோ ஒரு கருத்தோ போட மாட்டேங்கிறாங்க, கடந்து போறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது மக்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா அங்க நியாயன்றது இறந்து போகுது. இல்ல, நீங்க சொல்றது புரியுது. இப்போ நீங்க வந்து தன்னெழுச்சியா நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க ஒரு வலையொலி சார்பா நீங்க வந்து இந்த மாதிரி கேக்குறீங்க. இது வந்து ஒரு பெரிய வலைகாட்சி வலையொலியே வந்து இது வந்து களத்துல இறங்கி இந்த மாதிரி வந்து பொதுமக்களோட கருத்து கேட்கணும். அவங்க வந்து பெரிய வலையொலி கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க தான் போடணுமே. இப்போ திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இருக்கு, இப்போ விஜய் இருக்காரு, சீமான் இருக்காருன்னா சீமானும் களத்துல வைக்கணும். அப்போ களத்துல வைக்காது அவங்க தப்பு. அவங்க அந்த மாதிரி பண்ற இது வந்து நீங்க சுட்டி காட்டுறீங்க. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தான். ஆனா இது தவறுதான், கண்டிப்பா தவறுதான். மக்கள் வந்து அந்த மாதிரி ஊடகங்களை மக்கள் புறக்கணிக்கணும். அதான் என்னோட கருத்து தான். நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சி இருக்கு தமிழ்நாட்டில், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால. அந்த ஒரு கட்சியை மட்டும் மற்றவைன்னு போறாங்க. கட்சி பேரை பயன்படுத்த மாட்டாங்க. அது என்ன காரணமா இருக்குன்னா அது பத்திரிகை தர்மமானது. அது வந்து பேர் வந்து போடணும், போடாத வர்றது தப்பு தான். இப்போ நாம் தமிழர் கட்சின்னு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் வந்து இப்போ நேற்று வந்த கட்சி பேரெல்லாம் போடுறது, அந்த கட்சி பேரை போடாது பெரிய தப்பு தான். ஊடகம் வந்து அதை வந்து மாற்றிக்கணும். இதுக்கு மேல்பட்டு அந்த பிழையை வந்து இருக்காத மாதிரி மாற்றி மற்றவைன்றதை வந்து மறந்து அந்த கட்சியோட பேரை வந்து போடணும். ஒரு லெட்டர் பேடு கட்சியாக இருந்தாலையும் அந்த கட்சி பேர் போறது தான் வந்து தர்மம், பத்திரிகையோட தர்மம். லெட்டர் பேட கட்சி தான் பரவாயில்ல, அங்கீகரிக்கப்பட்ட பெரிய கட்சி தமிழ்நாட்டுல திமுக அதிமுக அடுத்து 3வது பெரிய கட்சியா இருக்கு. பொதுவாக சொல்றேன் நான், அது வந்து கட்சி பேர் போடணும். இதுக்கு மேல்பட்டு அதை வந்து மூடி மறைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. பத்திரிகை இதுல ஊடகத்திலயும் எதுலயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப அந்த நாம் தமிழர்ன்ற பேரை மறைக்க என்ன காரணமா இருக்குண்ணா? நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அது என்ன காரணத்துக்கு மறைக்கலாம்? அது அது வந்து வளர்ந்து போற கட்சி, வளர்ந்து வந்துன்னுக்கிற கட்சி. அது
அது வந்து அடிமட்டத்திலே திருப்பி கொண்டு போனோம்னா அந்த பேரை வந்து மக்கள் மத்தியில் வந்து போகாத மாதிரி ரீச் ஆகாத மாதிரி பண்ணணும்னா அந்த பேரையும் வந்து மறைக்கணும். அதில் இருக்கிற தலைவர் பேரும் வந்து சொல்லாத மற்றவர்கள் போகிறதுனால வந்து அது யாரோ என்ன வந்து சுயேட்சையாக போடுறாங்கல்ல அவங்களோட லிஸ்ட்டில் கொண்டு போனோம்னா இவங்க வந்து அப்படியே கீழே இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் மாதிரி தெரியுது. நன்றிண்ணா. இப்போ அந்த செய்தி ஊடகங்கள்ல கருத்து கணிப்பு போடுறாங்க எந்த கட்சி அவ்வளவு சீட் அடிக்குன்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் கட்சி தெரியுங்களா? தெரியும். நாம் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியா இருக்கு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. ஆனா அந்த கட்சியை மட்டும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர்னு போடாம இந்த கருத்து கணிப்புல மற்றவைன்னு போடுறாங்க. இப்போ புதுசா விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, இப்பதான் முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. ஆனா அவரை வந்து தாவேகன்னு பயன்படுத்துறாங்க. ஆனா 15 வருஷம் இருக்காரு கட்சி நடத்துறாரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இதை வந்து பத்திரிகை தர்மமா ஒரு பப்ளிக் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3வது பெரிய கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். டிவிகே பாத்தீங்கன்னா இப்போ வந்த கட்சி தான். அதனால வந்து அதை வந்து பெருசா மையப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஊடகம் பண்ற ஒரு சதி மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே போட்டிருந்தாங்க, இப்போ டிவிகேக்கு ஆதரவா போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு முன்னாடி நாத்தாக்கா நாம் தமிழர்னு சொல்லிட்டு வரணுமே தவிர டிவிகேக்கு அப்புறமும் ஆடக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் வர்றதும் இல்லாம இப்போ 4 பேர் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் திமுக, 2வது அதிமுக, 3வது நாம் தமிழ், 4வது டிவிகே. ஆனா இப்போ 3வது இருந்த நாம் தமிழர் தூக்கிட்டாங்க. 4வதா கூட போடல, 3வதா டிவிகே வந்துச்சு, 4வது மற்றவை. அப்படி இருக்கக்கூடாது. நாம் தமிழர் வார்த்தை இல்லையா மற்றவை தானே, குறிப்பிட்ட ஊடகம் பேரை சொல்ல விரும்பல, மற்றவை தானே போட்டு நாம் தமிழர் வார்த்தை பயன்படுத்தல. இல்ல அதுதான் அவங்களுக்கு பயம்னு நினைக்கிறேன், வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா காரைக்குடியில ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னோட நண்பர்கள்லாம் கூட சொன்னாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ஜெயிச்சுட்டாருன்னா சட்டமன்றத்துல போய் அவர் என்னென்ன கேள்வி எழுப்பாரு, மக்களுக்காக வந்து நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்து பண்ணுவாரு. ஏன்னா சட்டமன்றத்துக்கு போனான்னு பாத்தீங்கன்னா அவரே கூட சொல்லியிருக்காரு சில இதுல எதிர்கட்சி தான் வெளிநடப்பு செய்யும், நாங்க போயிட்டோம்னாக்கா ஆளுங்கட்சி அந்த மாதிரி வந்து ஒரு பயம் தான். மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு சதின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3வது பெரிய கட்சி அதுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு 16 வருஷமா இந்த ஃபீல்டுல வந்து இறங்கி மக்களுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா 3வது பெரிய கட்சி வரல அப்படின்றது இந்த ஊடகத்தோட சதி, ஆளுங்கட்சியோட சதி. புது ஆள் வரவங்களை எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து பேசுறாங்களே தவிர களத்துல மக்களுக்காக நின்று இருக்காங்க, அவங்கள பத்தி பேசலன்றது அது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு தோல்வி கிடையாது. அது மக்களுக்கான தோல்வி, மக்களுக்கான தோல்வி, தமிழ்நாட்டுக்கான தோல்வி தான் நான் பாக்குறேன். இது பத்திரிகை தர்மம் கிடையாது. கண்டிப்பா பத்திரிகை தரமே கிடையாது. அது எப்படி சொல்லலாம், அது பத்திரிகை கிடையாது சொல்ல போனா. ஏன்னா பத்திரிகைன்றது பொதுவா இருக்கணும். அந்த பக்கம் நீ கூட இந்த பக்கம் நடுநிலையா நிக்கணும். எல்லா கட்சி என்ன பண்ணிச்சுன்னு எடுத்து பேசணும். ஆளுங்கட்சி தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும், சின்ன கட்சி நல்லது பண்ணாலும் நல்லது பண்ணணும்னு சொல்லணும். ஆனா இது சொல்ல மாட்டேங்குது, பத்திரிகை தர்மமே கிடையாது. செய்தி ஊடகங்கள் எந்த கட்சி எவ்வளவு சீட் அடிக்கணும் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சி மட்டும் மற்றவைன்னு போடுறாங்க. ஒரு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தோம், மற்றவைன்னு போடுறாங்க. இது எப்படி பாருங்க? இந்த பத்திரிகை தர்மம் ஒரு பப்ளிக்கா நீங்க எப்படி பாருங்க? நான் போடாதது தப்பு தான். எங்க ஃபேமிலிலயும் டிஎம்கேல இருந்து தான் இருக்காங்க. திமுக நீங்க? ஆமா, டிஎம்கேல தான் இருக்காங்க. ஆனா போடாதது தவறு தான். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், அது போடணும். கண்டிப்பா அது தவறு தான். என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் போடுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க கட்சி கூட போடுறாங்க. முதல் தேர்தல் தான் சந்திக்கிறாங்க, அவங்கள போடுறாங்க. 4வது தேர்தல் சந்திக்கிறாரு, தனிச்சு நிக்கிறாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தோம், நாம் தமிழர்ன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்த என்ன பிரச்சனைன்னு தெரியலீங்களா? அது எப்படி பாக்குறீங்க? அது தவறு தானே. ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்கெல்லாம் வந்து ஒரு இதுவா இருக்காங்க. அவங்களால கூட இது போடாத இருக்கலாம், அவங்க சொல்லியும் இது போடாத இருக்கலாம். எல்லா சேனல் ஊடகங்கள், ஆமா ஊடகங்கள் அவங்க சொல்லி அவங்க போடாத இருக்கலாம். ஆனா இது நியாயம் இல்லை, தப்பு தானே. அதுவும் போடணும். 3வது அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், அதையும் போடணும். அதுதான் கரெக்ட். தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி, கூட்டணியிலும் தனிச்சு நின்ற ஒரு கட்சி, அந்த பேரையே மறைக்கிறாங்களா? நாம் தமிழர் வார்த்தையை போறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது தவறு தானா? திமுக வரணும் பேரு போடாது, அது தப்பு தான். தப்பு தானா? எல்லாரும் பேரும் போடணும். 4 முனை போட்டின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அவருதும் போடணும். அதுதான் கரெக்ட். நன்றிப்பா. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி தான் மற்றவைன்னு போறாங்க. இது வந்து பத்திரிகை தர்மமா ஒரு பப்ளிக் எப்படி பாக்குறீங்க? அது நீங்க நார்மலாவே நம்ம பார்த்தோம்னா, நம்ம பொதுமக்களா இருந்து நம்ம அதை கவனிக்கும் போது 1 ரூபா கொடுக்காம வர்ற கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு, நாங்க பார்த்த வரைக்குமே. அப்படி இருக்கும்போது அது நல்லா வெளிப்படையா தானே தெரியுது. மாற்றுக் கட்சின்னு அவங்க சொல்லும் போதே அதை தெரிஞ்சுக்கலாமே. நம்ம மற்றவைன்னு போடுறாங்க. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி குற்றம் தான், அது மிகப்பெரிய குற்றம் தான். அவங்க பண்ற சதி அது. ஏன்னா இப்ப புதுசா வந்து விஜய் அவர்களை தாவேகன்னு போடுறாங்க, ஆனா வந்து தமிழக வெற்றிக்காரன்னு போடுறாங்க, தாவேகன்னு போடுறாங்க. சீமான் அவர்கள் மட்டும் நாம் தமிழர் கட்சின்னு போறது இல்ல, மற்றவைன்னு போறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருந்துச்சு, மற்றவைன்னு போட்டாங்க, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி மற்றவை தான் போடுறாங்க. மக்களுக்காக நிக்கிறவங்களை யார் தான் மதிப்பாங்க சொல்லுங்க? இது வரைக்குமே ஒரு எம்எல்ஏ எம்பி சீட் எதுவும் அடிக்கல, வாக்குக்கு பணமும் தரதில்ல, பெருசா கட்சியில பணமும் எதுவும் கிடையாது. அப்படி இருந்து கட்சி பேரை முடக்குறாங்கல்ல, மற்றவைன்னு.
நாம் தமிழர்னு சொல்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாம் தமிழர்னு சொன்னா அவங்களோட டெபாசிட் இழக்கப்படும். நாம் தமிழர் கட்சி பேர் அவங்க சொன்னாங்கன்னா இது தமிழ் தேசியம் நிறந்ததா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள இவங்க தூக்கி விட்டாங்கன்னா அவங்க எப்படி வாழ முடியும்? எங்க வாழ்வாதாரத்தை முடிக்கினால் மட்டும்தான் ஏடிஎம்கவும் டிஎம்கேவும் வாழ முடியும். இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 4ஆம் தேதி ரிசல்ட் இருக்கு. இப்போ செய்தி ஊடகங்கள்ல கட்சி எத்தனை சீட் அடிக்கின்ற மாதிரி போடுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சி, தனிச்சு நின்று அங்கீகாரம் இருக்கு, தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இப்போ மற்ற புதுசாக வந்த கட்சி பேரெல்லாம் போடுறாங்க, ஆனால் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா மற்றவைன்னு போடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கட்சியோட பேர் கூட பயன்படுத்த மாட்டாங்க ஊடகத்துல. அது நிறைய ஊடகம் மறைக்கப்படுதுங்க. அவர் ஏன்னு கேட்டா அடித்தட்டுல இருந்து வளர்ந்தவர் அவர். அந்த கட்சி அவரை முன்னு வச்சு பண்றது நல்லதுதான், ஆனா இப்போ இந்த மாதிரி புறக்கணிக்கிறது தப்பான இதுதான். அது புதுசாக வந்த கட்சிகளெல்லாம் போடுறாங்க, அவங்க வந்து மற்றவைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இது பத்திரிகை தர்மமானது. குறிப்பிட்ட சில ஊடகங்கள். ஆமாங்க, ஊடகம் தாங்க அவரை மறக்கப்படுறாங்க. அவங்களுடைய இது வந்து வெளியே தெரியுது, அவங்களுடைய அரசியல் தன்மை எல்லாமே வெளியே தெரியுது. மக்களுக்கான போராட்டம் தான் அவங்களும் எடுக்கிறாங்க. இது நிறைய ஊடகம் தான் மறைக்கப்படுது. அது தவறு தானே? அது தவறு தாங்க. 4 முனை போட்டி 4 கட்சி போட்டிடுது, எந்தெந்த கட்சி எத்தனை சீட் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணி மாதிரி எத்தனை சீட் அடிக்கணும் போடுறாங்க செய்திகள்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு, 3வது பெரிய கட்சியா இருக்கு சீமான் அவர்கள் கட்சி. ஆனாலுமே சீமான் அவர்கள் கட்சியை நாம் தமிழர்னு போடாம மற்றவைன்னு போறாங்க. குறிப்பிட்ட அந்த ஒரு கட்சியை மட்டும் ஒதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா அது நியாயம்? அது என்ன நாயில தான் அவரையும் சேர்த்து தான் பண்ணணும். ஆனால் ஜனங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணி மாட்டேன்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா அந்த பேரை தவிர்க்கிறாங்க, அது வந்து தவறு தானே? அது தவறு தான். ஆமாம், அவரு சேர்த்து இது பண்ண மாட்டேன்றாங்க. ஆமாம், புதுசா அந்த விஜய் அவர்கள் பேரை பயன்படுத்துறாங்க, தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்துறாங்க. 8% இருக்கிற 15 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி அது. அப்படி இருந்தா அதை தடை பண்றது மாதிரி தவறு தானே? ஆமாம், தவறு தான். நாம் தமிழர் கட்சி தெரியும், 3வது பெரிய கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே செய்தி ஊடகங்கள்ல மற்றவைன்னு போறாங்க. புதுசா வந்த கட்சி எல்லாம் பார்த்தோன்னா போடுறாங்க, பேர் போட்டு போறாங்க. சீமான் அவர்கள் கட்சி மட்டும் மற்றவை லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பப்ளிக் எப்படி பாக்குறீங்க இதை? திரைக்கா வச்சு மூட பாக்குறாங்க. திராவிட கட்சி நம்ம அடிக்க பாக்குறாங்க. தமிழ் தேசியம் அடியோ குழி தோண்டி பழகி பாக்குறாங்க. ஜனங்களோட மக்கள் கருத்து தான். நாம் தமிழர் கட்சின்னு பெயரை வந்து போட மாட்டேங்கிறாங்க, அது என்ன காரணமாகும்? ஏன் நாம் தமிழர் குறிப்பிட்ட நாம் தமிழர் கட்சியை மட்டும் அந்த பேரை மறைக்க பாக்குறாங்களே, என்ன காரணம்? தமிழ் தேசம் வந்து திராவிடத்துக்கு வேலை இல்லைங்க, அதான் ஒரு முழுக்க உண்மை. புரியுங்களா? இப்ப தமிழ் தேசம் வளர இது காப்பீடு கம்பெனிங்க எல்லாமே நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான். திராவிட தேசம் ஆதரவு கொடுவான். அவன் வந்துட்டான், நம்ம வந்துட்டு அவனுக்கு வேலை இல்லை, அதான் நம்ம அடிக்க பாக்குறான். பத்திரிகை தர்மமா இது? நாம் தமிழர் கட்சி தர்மம் கிடையாது தான். தர்மம் மக்களோட பரவாயில்ல. நாம் தமிழ் சொல்லுவாங்க இருக்கு, அது இந்த மாதிரி பழிக்கும். 5% மேல தாண்டு கண்டிப்பா சீட் அடிப்பார் அண்ணன். நீங்க நாம் தமிழர்? நீங்க நாம் தமிழ் தான். நன்றி.